நண்பர்களே வணக்கம். இந்த ஒரு டம்ளர் அரிசியை வச்சு இன்றைக்கி பேச்சுலருங்க அவசரமாக 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு டம்ளர் அரிசி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, 10-15 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூளை அதில் போட்டுடணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டம்ளர் அரிசிக்கேற்ற கல் உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும், கட்டி முட்டி இல்லாமல். ஒன்று ரெண்டாக அப்படி தட்டிக்கணும். பூண்டை ஆயில் ஊற்றியாச்சா, 50 மில்லி கடுகு சோம்பு பொரியட்டும். பூண்டை நல்லா வறுத்துங்க, பச்சை வாசனை போகிற வரணும். இப்போ அந்த கரைச்சி வச்ச மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஊற்றிங்க. இது கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிகிறவரில் நல்லா வதங்கட்டும். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு செவுக்காக அதுக்குங்க. அப்புறம் மிளகாத்தூள் போட்டு ஐயில் வச்சு அடி பிடிச்சி விட்றாதீங்க, டேஸ்ட்டே மாறிடும். இது ஒரு 3 பொருள் தான் மொத்தமே. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த சாப்பாடு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 கப்பு அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி இந்த டம்ளரில். அரிசியை போட்டுருங்க, தண்ணி கொதிச்சிச்சு. கொத்தமல்லி, ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க இது. குக்கர் மூடியாச்சு. ஒரே ஒரு விசில், 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும். விசில் அடங்கினோன்னா தீயை குறைச்சிட்டு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல் ஏர் போன பிறகு திறந்து பார்ப்போம். நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குதுங்க, சூப்பராக. தட்டில் வச்சுட்டு கொட்டும். அருமையான பூண்டு சாதம் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பச்சரிசியில் செஞ்சதுனால ஒரு விசில், புழுங்கல் அரிசியில் செஞ்சிங்கன்னா 2 விசில் 3 விசில் விடுங்க. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். நல்லா இருக்குது சாப்பாடு.